ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீனாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எக்ஸிபிஷன்லாம் வாங்கி சாப்பிடக்கூடிய டெல்லி அப்பளம் எப்படி வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாங்க. நீங்கள் ரேஷன் கடை பச்சரிசி, கடையில் வாங்கின பச்சரிசி எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 கப் அளவுக்கு எடுத்துகிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 2-3 டைம் போல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதில் தண்ணி சேர்த்து நம்ம ஊற வைக்க போகிறோங்க. ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறணும், இல்லைனா ஒரு 8 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சிடலாங்க. இதை மூடி போட்டு நம்ம ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. ஒரு 8 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். நீங்கள் கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாங்க. இப்போ நான் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கிறதுனால நான் மிக்சர் ஜார்லேயே போட்டு அரைச்சிக்கிறேன். இது கூட ஒரு 4-5 பச்சை மிளகாய் காரத்துக்காக நம்ம சேர்த்துக்கலாங்க. அது கூட நம்ம 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்தோம் இல்லையா, அதே கப்பால் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடணும். இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணுங்க. உங்களால் மிக்சர் ஜாரில் அரைக்க முடியல அப்படின்னா நீங்கள் கிரைண்டர்லேயும் இதே மாதிரி சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா நைஸாக அரைப்படுங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே வத்தல் அப்பளம் ஏதாவது நம்ம பண்ணுறோம் அப்படின்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக தாங்க சேர்க்கணும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக விட போகிறோங்க. இது நல்லா புளிக்கணும். இப்போ பாருங்கள், மறுநாள் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா மாவு புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது நல்லா நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் போல் சின்ன சீரகம் எடுத்து இந்த மாதிரி கைகளாலே நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. அப்பளம் ஊற்றுறதுக்காக நம்ம இந்த மாதிரி பிளேட்டு தாங்க யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பிளேட் இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ அதில் 1 ஸ்பூன் போல் மாவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் சேர்க்கக்கூடாதுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதில் ஊற்றிட்டு உள்ள ரவுண்டுக்கு மட்டுங்க நம்ம செய்கிறோம். இதை மாதிரி தோசை ஊற்றுற மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. நல்லா மெலிசாக இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இந்த பிளேட்டுக்கு அடியில் நம்ம எண்ணெய் எதுவுமே அப்ளை பண்ண வேண்டாங்க, அப்படியே ஊற்றிக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தாங்க நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் நார்மலாக கீழே தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே இட்லி தட்டு வச்சுருக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த நம்ம ஊற்றி வச்ச பிளேட்டை வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 40-50 செகண்ட் இருந்தால் போதுங்க, உடனே வெந்துடும். இப்போ ஒரு 50 செகண்ட் ஆகிடுச்சுங்க, நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாம். நம்ம இந்த பிளேட்டில் எந்த எண்ணெயும் அப்ளை பண்ணலாங்க. மாவை புளிக்க வச்சு நம்ம இதை பண்ணுறதுனால பிளேட்டில் ஒட்டாமலே நமக்கு ஈஸியாக எடுக்க வரும். அதே மாதிரி இந்த இட்லி பாத்திரத்தில் தான் செய்யணும் அப்படின்லாம் இல்லைங்க. பெரிய பாத்திரம் இருந்துச்சுனாலும் அதில் நீங்கள் அடியில் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு கூட நீங்கள் இதே மாதிரியே வேக வச்சு எடுத்துக்கலாம். எக்ஸிபிஷனில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அப்பளமாக பண்ணுவாங்க. நம்ம அதையே சின்னதாக பண்ணுறோங்க. நீங்கள் இதே மாதிரி பிளேட்டு நல்லா பெருசாக வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பெருசாக கூட இதே மாதிரி மெத்தடில் பண்ணலாங்க. அதேமாரி பாத்திரமும், வேக வைக்கிற பாத்திரமும் நல்லா பெருசாக எடுத்துக்கணும். இது வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே வச்சுட்டிங்கன்னா நல்லா ஆறிடுங்க. இல்லைனா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் பிளேட்டை ஒரு செகண்ட் போல் வச்சு எடுத்துட்டிங்கனாலும் இது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். ஒரு பிளேட்டை எடுத்ததும் இன்னொரு பிளேட்டில் நீங்கள் இதே மாதிரி மாவு சேர்த்து வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அதை உடனே நீங்கள் மாற்றி மாற்றி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இதை செய்யும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நைஃப் வச்சு ஓரங்களை சுற்றி இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. ஒரு 2-3 டைம் போட்டதுக்கப்புறமா திரும்பவும் அந்த பிளேட்டை வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப போட்டுக்கோங்க. பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக எடுக்க வருது. இப்போ இதை காய வைக்கிறதுக்கு ஒரு காட்டன் துணி இல்லைனா பாலித்தீன் ஷீட் எதில் இருந்தாலும் நீங்கள் சேர்த்து இதை காய வச்சுக்கலாங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வேக வச்சு எடுக்க போகிறோங்க. நான் இன்னொன்று அதே மாதிரி எடுத்து காமிக்கிறேன். இதே மாதிரியே நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா நல்லா காய வைக்க போகிறாங்க. இப்போ நான் சன்லைட்டில் தான் காய வைக்கிறேன். நீங்கள் ஃபேன் கடியில் கூட காய வச்சுக்கலாம். கரெக்டாக ஒரு நாள் ஆகுங்க, 24 மணி நேரம் ஆகும் இதை காயறதுக்கு. இப்போ எனக்கு நல்லாவே காஞ்சி வந்துடுச்சுங்க. பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதை நம்ம பொரிச்சும் பார்த்துடலாம் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ வானலில் எண்ணெய் சேர்த்து நல்லா காய வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அப்பளத்தை சேர்த்து பொரிச்சு பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக புரிஞ்சு வருது. நல்லா வெள்ளையாக இருக்குது பாருங்கள். நம்ம எக்ஸிபிஷனில் சாப்பிட்ற அதே மாதிரியே இருக்குது.
சைஸ் மட்டும் நம்ம சின்னதாக போட்டிருக்கோம், அவ்வளோதாங்க வித்தியாசம். இதே மாதிரி நான் இன்னும் 2-3 பொரித்து காமிச்சிடுறேன். போட்ட சைஸை விட ரொம்பவே பெருசாக நல்லா வெள்ளை வெள்ளேர்னு சூப்பராக வந்திருக்கு. அப்பளம்லாம் பொரிச்சாச்சுங்க. இப்போ பாருங்கள் இது எந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்குன்னு. இப்போ கொஞ்சமாக மிளகாத்தூளும் உப்பும் கலந்து வச்சுருக்கோங்க. அது அப்படியே இது மேலே வந்து தூவி விட்டுக்கலாம். எக்ஸிபிஷனில் நமக்கு இதே மாதிரி தாங்க தருவாங்க. இதை சாப்பிடும்போது நமக்கு அதே ஃபீல் கிடைக்குங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு உடச்சும் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்குன்னு. இதே மாதிரி இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.